விநாயகர் புராணம். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவு கணபதியை கைதொழுதக்கால். அப்படி தொல்லை தரும் ஊழ்வினையை விலகிடச் செய்யும் வல்லமை மிக்கவர் விநாயகர் என்கின்றது விநாயகர் புராணம். விநாயகர் புராணம். கந்தனுக்கு மூத்தவனே கரிமுகனே வந்த வினை போக்கும் வல்லபை நாயகனே செந்தமிழால் பாடி பணிந்திட்டேன் தந்த முகனே தந்தருள்வாய் காப்பு. பார்கவ புராணம். என்ன இது? விநாயகர் புராணத்தின் ஆரம்பத்தில் வேறேதோ புராணத்தை பற்றி வருகிறதே என்று நினைக்கிறீர்களா? விநாயக புராணத்தின் நிஜ பெயர் தான் பார்கவ புராணம். ஏன் அப்படி? அதுதான் புராணம் பிறந்த கதை. ஒரு சமயம் மகா தபஸ்வியான சௌனகர் முதலான பல்வேறு முனிவர்கள் ஒன்று கூடி சத்தியலோகம் சென்று பிரம்மதேவனை பணிந்தார்கள். பின்னர் தங்கள் கோரிக்கையை சொன்னார்கள். நாமகள் நாதனே, பூவுலக நன்மைக்காக புனித யாகங்களை நடத்திட நாங்கள் உத்தேசித்துள்ளோம். அதற்கு ஏற்றதோர் இடத்தினை எமக்கு காட்டருள்க என்று கேட்டனர். அவர்களது பணிவு கண்டு மகிழ்ந்த நான்முகன், முனிவர்களே, உலக நன்மை கருதும் உங்கள் எண்ணம் உயர்வானது. மேலான உங்கள் விருப்பப்படி வேள்விகளை செய்திட ஏற்றதோர் இடத்தினை காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு தர்பை ஒன்றினை எடுத்து வட்டமாக சக்கரம் போல் செய்தார். ரிஷிகளே, இந்த தர்பை சக்கரத்தினை நான் உருட்டி விடுகிறேன். இது எங்கு போய் நிற்கிறதோ அந்த இடம் நீங்கள் யாகம் நடத்திட ஏற்ற இடம் என்றார். சொன்ன பிரம்மன் தர்பை சக்கரத்தை உருட்டிவிட்டார். பல இடங்களை கடந்து உருண்டு சென்ற அந்த சக்கரம் வனம் ஒன்றை அடைந்ததும் நின்றது. அரிய வேள்விகள் செய்திட ஏற்ற தலம் அதுவே என உணர்ந்த முனிவர்கள் காலதாமதம் செய்யாமல் யாகம் ஒன்றை நடத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார்கள். தர்பை சக்கரம் நின்ற அந்த வனம் நேமிச ஆரண்யம் என வழங்கப்படலாயிற்று. நேமி என்றால் சக்கரம், ஆரண்யம் என்றால் வனம். அதுவே நேமிச ஆரண்யம் என வழங்கப்படலாயிற்று. நேமிச வனத்தில் முனிவர்கள் யாகத்தினை தொடங்கிய நேரத்தில் அங்கு வந்தார் சூதமா முனிவர். அனைத்து புராணங்களையும் கற்றறிந்தவரான சூதமா முனிவரை மற்ற முனிவர்கள் யாவரும் பணிந்து வரவேற்றார்கள். சூதமா முனிவரே, வணங்குகின்றோம். ஒப்பற்ற இந்த யாகம் தப்பின்றி நடக்க உங்கள் ஆசி அவசியம். அதோடு இந்த யாகம் நிறைவடைய 12 ஆண்டுகள் ஆகும் என்பதால் அதுவரை யாவரும் உணரும்படி உயர்வான புராணம் ஒன்றை கூற வேண்டும் என்று கேட்டார்கள் நேமிசவன ரிஷிகள். அன்போடு அவர்களுக்கு ஆசி வழங்கிய சூதம முனிவர், 18 புராணங்களுக்கும் 18 உப புராணங்கள் இருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த 18 உப புராணங்களுள் உன்னதமானது பார்கவ புராணம். இப்புராணம் மூலப்பொருளான மூஷிக வாகனனை பற்றி சொல்வதால் இதற்கு விநாயக புராணம் என்றும் பெயர் உண்டு. பிள்ளையாரை பற்றி கூறும் இந்த புராணத்திற்கு பார்கவ புராணம் என்று பெயர் வந்தது ஏன் என்று குறுக்கிட்டு கேட்டார் முனிவர் ஒருவர். முதலில் பிரம்மதேவர் ஈசனை குறித்து நெடுங்காலம் தவம் செய்து இந்த புராணத்தை கேட்டறிந்தார். பிறகு அதனை வேத வியாசருக்கு உபதேசித்தார். நான்முகன் வியாச முனிவர் தமது சீடரான பிருகு முனிவருக்கு இப்புராணத்தை சொன்னார். அரிதான இந்த புராணம் எல்லாருக்கும் பயன் தரும் வகையில் லீலா காண்டம், உபாசனா காண்டம் என 2ஆக பிரித்து அதனை 250 அத்தியாயங்களாக உட்பிரிவுகளாக்கி 12,000 ஸ்லோகங்களாக உருவாக்கினார் பிருகு முனிவர். பலருக்கும் பயன்படும்படி விநாயக புராணத்தை உருவாக்கிய பிருகு முனிவரின் பெயராலேயே பார்கவ புராணம் என அழைக்கப்படுகிறது. விநாயக புராணம் என்று கூறினார். புராணத்தில் முதல் பாகமான உபாசனா காண்டத்தில் மூவரும் தேவரும் முனிவரும் யாவரும் முழுமுதற் பொருளான விநாயகரை பூஜித்து பலன் பெற்ற விவரங்கள் விவரமாக உள்ளன. 2வது காண்டமான லீலா காண்டத்தில் கணபதி புரிந்த லீலைகள் கூறப்பட்டுள்ளன. சொன்ன சூதமா முனிவர் மற்ற முனிவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க விநாயகர் புராண கதைகளை விளக்கமாக சொல்லத் தொடங்கினார். உபாசனா காண்டம்.
சோமகாந்தன் கதை. சௌராஷ்டிர நாட்டில் தேவநகர் என்னும் பட்டினத்தை சோமகாந்தன் என்கின்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் மனைவி சுதன்மை. பக்தியும் பண்பும் மிக்க அவர்களுக்கு ஏமகண்டன் என்றொரு மகன் பிறந்தான். செங்கோல் தவறாமல் ஆண்டு வந்த சோமகாந்தனுக்கு முன்வினை பயனால் பெருநோய் பீடித்தது. அதனால் மனம் வருந்திய மன்னன் தன் மகன் ஏமகண்டனுக்கு மகுடம் சூட்டிவிட்டு வனவாசம் செய்ய முடிவு செய்தார். அரசியும் இளவரசனும் மறுத்த போதிலும் தன் முடிவில் உறுதியாக இருந்தான் சோமகாந்தன். உரிய நன்னாளில் தன் மகனை அரசனாக்கிவிட்டு காட்டிற்கு செல்ல தயாரானான். அவனோடு உடன் புறப்பட்டாள் சுதன்மை. காட்டில் பிருகுமுனிவரின் மகனான சிவனன் என்னும் சிறுவனை கண்டார்கள். ஒளி பொருந்திய சிவனனின் முகமே அவன் ஒப்பற்ற முனிவர் ஒருவரின் மகன் என்பதை உணர்த்த நெருங்கிச் சென்று விசாரித்தான் சோமகாந்தன். ஐயா, நான் பிருகுமுனிவரின் புத்திரன். என் தாயார் புலோமை. என் பெயர் சிவனன். சொன்னவன் சோமகாந்தனிடம் யார், அவர் அங்கு வர காரணம் என்ன என எல்லா விவரங்களையும் கேட்டான். சோகமான தன் கதையை சொன்னான் சோமகாந்தன். அனைத்தையும் கேட்ட பின், அரசே, எங்கள் ஆசிரமம் அருகில்தான் உள்ளது. அங்கே தாங்கள் வந்தால் என் பெற்றோரை தரிசிக்கலாம். என் தந்தையார் உமது பிரச்சனை தீர நிச்சயம் வழி செய்வார் என்று சொன்னார் சிவனன். மகிழ்ந்த மன்னன் மனைவியோடு பிருகுமுனிவர் ஆசிரமத்திற்கு சென்றார். சோமகாந்தனை வரவேற்ற பிருகுமுனிவர் அனைத்தையும் தன் ஞான திருஷ்டி மூலம் உணர்ந்து அவனது பிரச்சனைக்கு காரணம் முன்வினை பயனால் அவனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி பூதமே என உணர்ந்தார். தனது தவ ஆற்றலால் அந்த பூதத்தினை வெளிவரச் செய்து பிருகுமுனிவர் அதனை ஒரு அரச மரத்திற்கு பொந்துக்குள் செல்ல செய்து மரத்தையே பொசுங்க செய்தார். மறுகணமே மனதிற்குள் மகிழ்ச்சியை உணர்ந்த அரசன் ஆனந்தம் அடைந்தான். அரசனே, உன் முன்வினை பயன் இப்பொழுது முழுவதுமாக நீங்கிவிட்டது. என்றாலும் உன் உடலை பீடித்திருக்கும் பிணி நீங்க நீ வேழமுகனை வேண்டி பூஜிக்க வேண்டும் என்று சொன்னார் பிருகுமுனிவர். முனிவர் பெருமானே, அதற்கும் தாங்களே வழிகாட்ட வேண்டும் என்று பணிந்து கேட்டான் சோமகாந்தன். சோமகாந்தா, உன் சோகம் தீரவும் சோதனையால் பீடித்திருக்கும் பிணி நீங்கவும் பிள்ளையாரை வேதவியாசர் வழிபட்ட சம்பவத்தை சொல்கிறேன், கேள். இதனை கேட்பதால் வினைப்பயனால் உண்டாகும் வியாதிகள் நீங்கும். விநாயகன் அருளால் விக்னங்கள் யாவும் அகலும். சொன்ன பிருகுமுனிவர் அதனை சோமகாந்தனுக்கு சொல்ல ஆரம்பித்தார். வியாசர் செய்த விநாயகர் பூஜை. முன்பொரு சமயம் உலகில் தெய்வ நம்பிக்கை குறைந்து அதர்ம செயல்கள் அதிகரிக்க தொடங்கின. வேத நெறிகள் மறைந்து தீய செயல்களில் ஆதிக்கம் ஏற்பட்டது. அதன் காரணமாக பூவுலகமே நரகம் போலானது. அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பரந்தாமனும் நான்முகனும் பதறிப்போனார்கள். மோனதவத்தில் ஆழ்ந்திருந்த ஈசன் கண் விழித்ததால் மட்டுமே அனைத்தும் சீராகும் என உணர்ந்து அரசனை காண சென்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்றான் ஈசன். அனைத்தையும் கேட்டறிந்தார். பின்னர் மகாவிஷ்ணுவே உமது அம்சமான ஒருவரை பூவுலகில் பிறக்கச் செய்து மறைந்து கிடக்கும் வேத நெறிகளை அவர் மூலம் ஒழுங்குபடுத்தி உலகில் பரவச் செய்வதே பூமியின் துயர் நீங்க வழி என்றார். அப்படியே என்ற மகாவிஷ்ணு பராசர முனிவருக்கு மச்சகந்திக்கும் மகனாக பிறந்து வாத ஞாயனார் என்ற பெயரோடு வளர்ந்தார். பின்னர் வேத நெறிகளை ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் எனும் 4 பிரிவுகளாக பிரித்து வகைப்படுத்தி உலகிற்கு அளித்தார். அதன் காரணமாக வேதவியாசர் என பெயர் பெற்றார். பின்னர் 18 புராணங்களையும் சனத்குமாரர்களிடம் கற்றறிந்து அதனை ஸ்லோகங்களாக இயற்ற முயன்றார் வியாசர். அதனால் அப்பணியை தொடங்கியது முதல் வியாசரின் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. எல்லாம் தெரிந்த அவர் எதுவுமே தெரியாதவர் போல் உணர்ந்தார். கற்ற எதுவும் நினைவுக்கு வராமல் தவித்தார். அப்போது அவருக்கு உதவ முன் வந்தார் பிரம்மா. வியாசர் விநாயகரை மறந்து போனதுதான் விக்னங்கள் அனைத்துக்கும் காரணம் என்று சொன்ன பிரம்மா, ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகன்னகாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் கணாதிபதியே நமக, ஓம் தூமகேதுவே நமக, ஓம் கணாத்யக்ஷாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜானனாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக என்ற 16 திருநாமங்களை சொல்லி
கணபதியை பூஜித்தால் விக்னங்கள் நீங்கி முயற்சிகளில் வெற்றி கிட்டும். இந்த மந்திரங்களை சொன்னாலும் கேட்டாலும் திருமணம், வித்தை, கல்வி, சந்தானம், சௌபாகியம் என எல்லா பேர்களும் தேடி வந்து சேரும் என்று கூறினார். அதோடு வரப்போகும் கலியுகத்தில் அதர்மங்கள் தலை தூக்கும் போது ஆனைமுகன் மகோர்கட விநாயகராக அவதரிப்பார் என்று சொன்ன பிரம்மா அவரது திருவுருவை பற்றியும் கூறினார். கலியுகத்தில் கணநாதன் 2 திருக்கரங்களோடு ஒரு கரத்தில் வாளும் மறுகரத்தில் தாமரையும் தாங்கி குதிரை மீது பல்வேறு ஆயுதங்களுடன் படைவீரர் பல சூழ வர அவதரித்து அதர்மத்தை அழித்து நிலைநாட்டுவார் என்று சொன்ன பிரம்மா வியாசர் வேண்டியதற்கு இணங்க பிள்ளையாரின் பெருமைகள் சிலவற்றை சொல்லத் தொடங்கினார். மும்மூர்த்திகளான எங்களை படைத்தவரும் மூல முதல் வரும் விநாயகரே என்றாலும் ஒரு சமயம் பரமனுக்கும் பார்வதிக்கும் பாலகனாக பிறந்து அவர்களை வழிபட்டார் என்றும் மற்றொரு சமயம் பார்வதியின் முகத்திலிருந்து விநாயகர் தோன்றினார் என்றும் வேறொரு சமயத்தில் பார்வதி தேவியே பிள்ளையாரை வணங்கினாள் என்றும் புராணம் உண்டு. ஒவ்வொரு யுகத்தின் போதும் நடந்த இவை அனைத்தும் உண்மைகளே. எக்காலத்திலும் சரி. கணபதியை வணங்குபவர் கஷ்டங்கள் யாவும் நீங்கப் பெறுவர். நீயும் அவரையே வேண்டி உன் பணியை தொடங்கு என்று கூறி மறைந்தார் பிரம்மா. பிரம்மா சொன்னதை கேட்ட வியாசர் விநாயகரது ஏகாட்சர மந்திரத்தை உச்சரித்தபடியே 12 ஆண்டுகள் தவம் இயற்றினார். அவரது தவத்திற்கு இறங்கிய விநாயகர் அவர் முன் காட்சி தந்தார். விநாயகரை பணிந்த வியாசர் அவரிடம் வரம் பெற்று புராணங்கள் அனைத்தையும் இயற்றி முடித்தார். நம்பிக்கை தந்து நமக்கு உதவிய தும்பிக்கையானுக்கு விக்கிரகம் அமைத்து வழிபட்டார் விநாயகர். இந்த கதையை சோமகாந்தனுக்கு பிருகுமுனிவர் சொல்லி முடித்ததும் அதனை கேட்டதன் பலனாக சோமகாந்தனின் உடலில் புத்தொளி தோன்றியது. பின்னர் நம்பிக்கையோடு தும்பிக்கையானை துதித்து தன் நோய் நீங்க பெற்றார் சோமகாந்தன். நைமி சவனத்துக்கு முனிவர்களுக்கும் விநாயக புராணத்தின் இக்கதையை சொன்ன சூதமா முனிவர், முனிவர்களே, சோமகாந்தனின் இக்கதையை கேட்டவர், சொன்னவர், படித்தவர் யாவரும் சந்தான சௌபாகியத்துடன் அனைத்து கலைஞானமும் பெற்று ஆரோக்கியமாக அரும் பெரும் வாழ்வார் என்று சொல்லி முடித்தார். சற்று நேர ஓய்வுக்கு பிறகு ரிஷிகளே மும்மூர்த்திகளையும் படைத்த மூல முதல்வன் விநாயகன் என்று சொன்னேன் அல்லவா, அதனை இப்போது சொல்கிறேன் என தொடங்கினார் சூதமா முனிவர். மகா பிரளயம் ஒன்றின் போது உலகம் அனைத்தும் ஓர் உருவினுள் ஒடுங்கி பரபிரம்மமாக உயர்ந்து நின்றது. மூவரும் தேவரும் முனிவரும் யாவரும் அதனுள் அடங்கினர். அண்டமும் பூமியும் பரபிரம்மத்தினுள் புகுந்து மறைந்தன. அனைத்தும் தானாக உயர்ந்து நின்ற அந்த வடிவமே முழுமுதற் கடவுளான விநாயகர். பிரளயத்திற்கு பின்னர் உயிர்களை படைக்க விரும்பிய பரம்பொருள் வக்ரதுண்ட விநாயகராக வடிவெடுத்தார். தமது ராஜத, சாத்வீக, தாமச குணங்களிலிருந்து முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகளை படைத்தார். மும்மூர்த்திகளும் தம்மை படைத்த முழு மூலத்தினை காண விரும்பினார். எனவே 1000 தேவ வருஷங்கள் தவம் இயற்றினார். மகிழ்ந்த வேழமுகன் அவர்கள் முன் காட்சி தந்தார். ஆக்கல், காத்தல், அழித்தல் தொழிலை அவர்களுக்கு அளித்த விநாயகன் அவர்கள் மூவரையும் விழுங்கி தன் வயிற்றுக்குள் அனுப்பினார். கணபதியின் வயிற்றுக்குள் சென்ற மூவரும் அங்கே அனைத்து உலகங்களும் படைக்கப்பட்டு இருப்பதையும் எல்லா உயிர்களும் அங்கு இருப்பதையும் கண்டனர். பின்னர் அவர்களை வெளியே எடுத்த விநாயகர், மும்மூர்த்திகளே, நீங்கள் என் வயிற்றினுள் பார்த்தது போலவே மூவுலகினையும் படைத்து அவரவர் பணியை செய்து வாருங்கள் என்று ஆசி கூறி மறைந்தார். பிள்ளையார் சொன்னபடி உலகை உருவாக்க தொடங்கிய பிரம்மா தானே அனைத்தையும் படைக்கிறோம் என்ற கர்வத்தோடு அதனை ஆரம்பித்தார். அவரது அகந்தையை அடக்க நினைத்த ஆனைமுகன் பிரம்மா எதையும் ஒழுங்காக உருவாக்க முடியாதபடி செய்தார். அதனால் உயிர்கள் அனைத்தும் விபரீதமான உருவங்களுடன் உருவாயின. பயந்து போனார் படைக்கும் கடவுள். பதைத்தார். ஆனைமுகன் அருளை மறந்து அகந்தை கொண்டதை நினைத்து வருந்தினார், திருந்தினார். முழுமுதற் பொருளை நினைத்து தியானத்தில் அமர்ந்தார். பிழை உணர்ந்து திருந்திய பிரம்மனை மன்னித்த பிள்ளையார் தமது சக்திகளிலிருந்து இச்சா சக்தி, ஞான சக்திகளை நான்முகனிடம் அளித்து அவற்றின் உதவியோடு சிருஷ்டி தொழிலை செய்யும்படி ஆசி வழங்கி மறைந்தார். ஆனைமுகனின் ஆசியோடும் அவர் அளித்த சக்திகளின் உதவியோடும் அகிலத்தையும் உயிர்களையும் படைத்தார் பிரம்மா. விநாயகர் அயனுக்கு அளித்த இரு சக்திகளும் பின்னொரு சமயத்தில் அவரிடமே வந்து சேர்ந்தன. அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறிவிட்டு
அதனை சொல்ல ஆரம்பித்தார் சூதமா முனிவர். யுகம் ஒன்றின் தொடக்கத்தில் மூல முதல்வன் பார்வதி பரமேஸ்வரனின் மகனாக கணபதி என்ற பெயரோடு அவதரித்தார். அந்த சமயத்தில் முன்பொரு சமயம் விநாயகரால் பிரம்மனிடம் வழங்கப்பட்ட இச்சாசக்தி ஞான சக்திகளை இரு பெண்களாக உருவெடுத்து வளர்த்து திருமண பருவத்தை அடைந்திருந்தனர். கணேசரிடமிருந்து பெற்ற சக்திகளை மீண்டும் அவரிடமே அளித்துவிட விரும்பிய நான்முகன் தன் மகள்களாக வளர்ந்து வரும் அவர்களை பற்றி ஈசனிடம் சொல்லும்படி நாரதரிடம் சொன்னார். அதோடு சித்தி புத்தி என்ற இருவரையும் கணபதிக்கே கல்யாணம் செய்து வைக்க நாம் விரும்புவதையும் சொன்னார். அவர் சொன்ன விஷயத்தை அரசனிடம் சொல்ல எண்ணி அவரது இருப்பிடம் போனார் நாரதர். கலகப்பிரியன் கலகலப்பு பிரியனாக கையிலை தேடி வருவதைக் கண்ட கருணாகரன் அவரை அன்போடு வரவேற்றார். பணிந்து வணங்கிய நாரதர், ஐயனே, தங்கள் மகனுக்கு மணமுடித்து வைக்க தக்க மணமக்களை பார்த்து வந்துள்ளேன் என்றார். நாரதனே விளங்கும்படி சொல், எனக்கு இருப்பது 2 பிள்ளைகள். இதில் நீ பெண் பார்த்து வந்திருப்பது யாருக்கு? ஈசன் கேட்க நாரதர் சொன்னார், பிள்ளையாருக்கு. அதைத் தொடர்ந்து சர்வேஸ்வரனும் சதுர்முகனும் சம்பந்திகள் ஆவதற்கு உரிய ஏற்பாடுகள் அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டன. நிச்சயிக்கப்பட்ட சுபமுகூர்த்த தினத்தில் மாப்பிள்ளையாக வந்து மணமேடையில் அமர்ந்தார் பிள்ளையார். கணபதி பூஜையை அவருக்கே செய்துவிட்டு கல்யாண மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார் ஜனக முனிவர். நாணத்தோடு வந்த விநாயகனின் இருபுறமும் அமர்ந்தனர் நான்முகன் புதல்வியரான சித்தியும் புத்தியும். மூவரும் தேவரும் முனிவரும் யாவரும் சூழ்ந்து நின்று வாழ்த்த குறிப்பிட்ட நேரத்தில் மாலை மாற்றி சித்தி புத்தியை விவாகம் செய்து கொண்டார் விநாயகர். கனஜோராக நடந்த கணநாதன் கல்யாணத்தை கண்டு மகிழ்ந்த அனைவரும் விருந்துண்டு வாழ்த்திவிட்டு தத்தம் இடங்களுக்கு திரும்ப தம்பதி சமேதராக ஆனந்த புவனத்திற்கு சென்றார் ஆனைமுகன். சொல்லி முடித்த சூதமா முனிவர், முனிவர்களே, கணபதியின் கல்யாண சம்பவத்தை கேட்டவர் சொன்னவர் படித்தவர் யாவரும் மனம் போல மனவாழ்வு அமைய பெற்று மகிழ்வார்கள் என்ற புராண கதையின் பலனையும் சொன்னார். அதன் பிறகு சற்று நேரம் ஓய்வெடுத்து ஆசுவாசப்படுத்திக் கொண்ட பின் விநாயகரை விஷ்ணு பூஜித்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார் சூதமா முனிவர். பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டபடி யோக நித்ரையில் ஆழ்ந்திருந்தார் மகாவிஷ்ணு. அப்போது அவரது காதுகளில் இருந்து கொடிய அசுரர்கள் 2 தோன்றினர். மதுகைடபர் என்னும் இந்த 2 அரக்கர்களும் தோன்றிய கணத்திலேயே பயங்கர வடிவெடுத்து மூவுலகையும் அச்சுறுத்த ஆரம்பித்தனர். அவர்களில் அடாத செயல்களால் அதிர்ந்து போன அனைவரும் நான்முகனை நாடி ஓடினர். அவரோ மகாவிஷ்ணு ஒருவரே மதுகைடவரை அழிக்கும் ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லிவிட எல்லாரும் வைகுந்த வாசனை பார்க்க சென்றனர். நித்திரையில் ஆழ்ந்திருந்த நித்யானந்தனை எழுப்பி நிகழ்வதை சொல்லினர். அனைத்தையும் கேட்டிருந்த அனந்தசேனன் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார். பின்னர் மது கைடவரை அழிக்க அமருக்கு புறப்பட்டார். மது கைடவருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் நடந்த அந்த யுத்தம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடித்தது. என்றாலும் வெற்றி தோல்வி காண முடியாதபடி மேலும் தொடரவே சற்றென்று மாய வடிவெடுத்து மறைந்த மகாவிஷ்ணு மகேசனை சந்தித்து அதற்கான காரணத்தை கேட்டார். சற்று நேரம் சிந்தித்த சிவன், நாரணனே, அசுரர்களுடான அமரினை ஆரம்பிக்கும் முன் வேழமுகனை வேண்டிட நீர் மறந்ததுதான் இவ்வளவு காலம் போர் நீடிப்பதன் காரணம் என்று சொன்னார். ஈசன் சொன்னபடி மூலப்பொருளை பூஜிப்பதற்காக பூவுலகு வந்தார் புருஷோத்தமன். முக்காலமும் மூலப்பொருளை மனதில் வைத்து தியானித்தார். முகுந்தன் மகிழ்ந்த மதவாரணன் மகாவிஷ்ணு முன் காட்சியளித்தார். பணிந்து நின்ற பரந்தாமனுக்கு அசுரர்களை அழிக்கும் பராக்கிரமத்தை அருளி மறைந்தார். கணபதியின் ஆசியோடு களமிறங்கிய கருட வாகனன் கன நேரத்தில் மது கைடவரை மாய்த்தார். சொல்லி முடித்தார் சூதமுனிவர். விநாயகரை விஷ்ணு வழிபட்ட கதையை சொன்னீர்கள். சரி, பரமனும் அவரை பணிந்துண்டு என்றீர்களே, அந்த சம்பவத்தையும் சொல்லுங்கள் சூதமுனிவரே என்று கேட்டார் முனிவர் ஒருவர். கிருசமதர் என்னும் முனிவர் மிகுந்த தவ வலிமை உடையவர். ஆனைமுகன் மீது வைத்த அளவு கடந்த பக்தி காரணமாக பெரும் பேறுகள் பெற்றவர். முனி பத்னியான முகுந்தை என்பவளுக்கு இந்திரனின் அம்சமாக பிறந்தவர் அவர். ஒரு சமயம் விநாயகரை வேண்டி நீண்ட காலம் தியானத்தில் ஆழ்ந்த அவர் தியானம் நிறைவடைந்த பின் விழிகளை திறந்தார். அப்போது வெளிப்பட்ட ஒளியில் இருந்து அசுரன் ஒருவன் தோன்றினான். பலி என்று அவனுக்கு பெயரிட்ட கிருசமதர் அவன் நல்வழிப்படும் விதமாக மூஷிக வாகனனின் மூல மந்திரத்தை அவனுக்கு உபதேசித்தார்.
கிரு சமதரை வணங்கிவிட்டு புறப்பட்ட பலி ஐம்புலன்களையும் அடக்கியபடி ஐங்கரனை எண்ணி தவமிருந்தான். நம்பிக்கை மிக்க அவனது தவத்திற்கு இறங்கிய தும்பிக்கையான் அவனுக்கு காட்சி தந்தார். கஜமுகனை கரம் குவித்து பணிந்த பலி, முழுமுதற் பொருளே, மூவுலகம் ஆளும் பேரினை எனக்கு அருள வேண்டும். அதோடு முப்போதும் உம்மை சிந்திக்கும் மனமும் எப்போதும் எனக்கு அரணாக விளங்கும் முப்பெரும் கோட்டைகளையும் அடிக்க வேண்டும் என வேண்டினான். அவன் வேண்டியதை கொடுத்து மறைந்தார் வேழமுகன். அப்போது முதல் ஆரம்பமானது திரிபுராசுரனின் அட்டகாசம். ஆமாம், 3 புறங்களின் கோட்டைகளில் அதிபதி என்பதால் பலி அப்படி அழைக்கப்பட்டான். அவனது கொடுமைகளுக்கு மன்னோர் பலர் பலியாக, விண்ணோர் பயந்து ஓடினார்கள். நாளுக்கு நாள் துன்பம், வினாடிக்கு வினாடி அசுரனின் அக்கிரமம் அதிகரிக்கவே விழி பிதுங்கிய விண்ணவர்கள் கதி தேடி ஈசனை சரணடைந்தார்கள். அவர்களுக்கு அபயமளித்த அரண், தேவர்களே, நம் அனைவரின் சக்தியையும் ஒருங்கிணைந்ததால் மட்டுமே திரிபுரனை அழிக்க முடியும் என்றார். அதைத் தொடர்ந்து அமரர்கள் யாவரும் ஆயுதங்களாகவும் வாகனமாகவும் உருமாறி நிற்க, மேருவை வில்லுவாகவும், வாசுகி நாகத்தை நானாகவும், நாரணனை அம்பாகவும் கொண்டு திரிபுரனோடு போரிட புறப்பட்டார் ஈசன். ஆனால் அவருக்கு அரண் கிளம்பிய அடுத்த கணமே அபசகுனம் போல் அவர் பயணித்த தேரின் அச்சு முறிந்து போய் நின்றது. என்ன ஆகுமோ என கலங்கினார்கள் தேவர்கள். கண்களை மூடி தியானித்தார் கங்காதரன். விக்னராஜனை மறந்துவிட்டு புறப்பட்டதுதான் இந்த விக்னத்திற்கு காரணம் என்பது புரிந்தது விஸ்வநாதனுக்கு. எல்லோரிடமும் அதை சொன்னார். முழு மூலப்பொருளான மூஷிக வாகனனை முழு மனதோடு துதித்தார்கள். பிள்ளை என்று நினைக்காமல் பிள்ளையாரை தானும் வணங்கினார் பரமன். பின்னர் திரிபுரனோடு போர் புரிய சென்று தாம் ஒற்றை சிரிப்பாலே முப்புறங்களோடு சேர்த்து திரிபுரனையும் அழித்தார். இப்படி பல்வேறு சமயங்களில் மும்மூர்த்திகளும் கூட முதற்பரம் பொருளான விநாயகரை பூஜித்திருக்கிறார்கள். சொன்ன சூதமா முனிவர், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்பார்கள். ஆனால் உலகிற்கே தாயான அந்த உமா மகேஸ்வரியே விநாயகனை பூஜித்த விரதம் இருந்து வழிபட்ட கதையை சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறி தொடர்ந்தார். தக்ஷனின் மகளாக தாக்ஷாயினி என்ற பெயரோடு அவதரித்து மகேசனை மணந்து கொண்டிருந்தாள் மகேஸ்வரி. அவள் தந்தையான தக்ஷன் மருமகனை மதிக்காமல் ஒரு யாகம் நடத்தினான். அப்பாவிடம் நியாயம் கேட்கப் போனாள் தாக்ஷாயினி. அங்கு போன பின் தான் உணர்ந்தாள். தப்பாக வந்துவிட்டோம் என்று யாகம் அழிய சாபமிட்டுவிட்டு சிவனிடமே திரும்பி போனாள். சினம் கொண்ட சிவன் வீரபத்ரரை அனுப்பி தக்ஷனின் யாகத்தை அழித்து அவன் தலையையும் அறுத்தார். மகாதேவன் பேச்சை மதியாமல் போனோமே என்ற வருத்தத்தில் யோகத்தீயினுள் புகுந்து மறைந்தாள் அம்பிகை. சில காலத்துக்கு பின் பார்வதிராஜனின் மகளாக பார்வதி என்ற பெயரோடு தோன்றினாள் ஈஸ்வரி. அதே சமயத்தில் பரமசிவனை பதியாக அடையும் நோக்கோடு கங்கையும் அவதரித்து இருப்பதை அறிந்தாள் அம்பிகை. கங்கைக்கு முன் ஈசனின் கரத்தை தான் பற்றி விட வேண்டும் என விரும்பினாள் பார்வதி. அதனை தன் தந்தையான பர்வதராஜனிடம் சொன்னாள். மகளின் விருப்பத்தை கேட்ட பர்வதராஜன், மகளே, மனதில் எண்ணியதை அடைய செய்யும் மகத்தான விரதம் ஒன்று உள்ளது. மூவரும் தேவரும் யாவரும் வணங்கும் முழு முதற் பொருளை நினைத்து கடைபிடிக்க வேண்டிய விரதம் அது. அதனை உனக்கு சொல்கிறேன். அந்த விரதத்தினை கடைபிடித்து உன் பதியாக அடைந்திடு என்று சொல்லிவிட்டு விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய விதத்தினை சொல்ல ஆரம்பித்தான். மகளே, ஆவணி மாதம் பூர்வ பட்சத்தில் வரும் சதுர்த்தி நாளில் ஆரம்பித்து புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி தினம் வரை கடைபிடிக்கப்பட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தினை தொடங்கிய நாள் முதல் நிறைவு செய்யும் நாள் வரை ஆசார அனுஷ்டானங்களோடு விதிமுறைப்படி விநாயகரை பூஜிக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி விரதத்தினை தொடங்கும் நாளில் ஆவணி மாத பூர்வபக்ஷ சதுர்த்தி தினம் அதிகாலையில் நீராடிய பின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். பின் பலகை ஒன்றில் கோலமிட்டு வைக்க வேண்டும். அதன் மேல் ஒரு தாம்பாளம் அல்லது வாழை இலை வைத்து அதில் இலை வாடி விடும் என்பதால் தாம்பாளமே நல்லது. சிறிது அரிசியை பரப்பி வைக்க வேண்டும். நூல் சுற்றி அலங்கரிக்கப்பட்ட கலசத்தில் நீர் நிரப்பி அதன் மேல் வைத்து மாவிலை செருகி தேங்காய் வைத்து பூரண கும்பமாக இருத்தல் வேண்டும். இப்படி வைக்கப்பட்ட கும்பத்தின் அருகே தூய மண்ணாலான பிள்ளையார் வடிவத்தினையும் உலோகத்திலான விநாயகர் விக்கிரகம் ஒன்றினையும் வைக்க வேண்டும். விநாயகருக்கு அருகு சாத்திவிட்டு ஓம் கணேசாய நமஹ என்று கணபதி மந்திரத்தை மனதிற்குள் தியானிக்க வேண்டும். நாள் முழுவதும் இறை நினைவுடன் இருக்க வேண்டியது அவசியம். தவசிகள் போன்றவர்கள் விரதம் ஆரம்பிக்கும் நாள் முதல் விரதத்தை முடிக்கும் நாள் வரை உபவாசம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் கொஞ்சம் பால், பழம் இவைகளை சாப்பிடலாம்.
அப்படியும் இயலாதவர்கள் விரதம் தொடங்கும் நாள் மட்டும் பிள்ளையாருக்கு பூஜை செய்து முடிக்கும் வரை உபவாசம் இருந்தால் போதும். தினமும் பிள்ளையாருக்கு பூஜை செய்து முடித்ததும் சுமங்கலிகளுக்கு பூ முதலான மங்கள பொருட்களையும் ஏழைகளுக்கு இயன்ற தானத்தையும் தர வேண்டும். இப்படி புரட்டாசி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி நாள் வரைக்கும் விரதம் கடைபிடித்து அதற்கு மறுநாள் வரை பூஜித்த வண்ணாலான விநாயகரை ஆறு, குளம், சமுத்திரம் எதிலேயாவது விட்டுவிட வேண்டும். விரதத்தை முடித்ததும் மறுநாள் உற்றார் உறவினர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அன்னமிட்டு அவர்களோடு அமர்ந்து சாப்பிட வேண்டும். விரதங்கள் எல்லாவற்றையும் விட மேலான இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். விசேஷமான இந்த விரதத்தை கடைபிடித்து நீ விரும்பியபடியே சங்கரனை மணவாளனாக அடை. மகள் பார்வதியிடம் சொன்ன பர்வதராஜன் விநாயகர் சதுர்த்தி விரதத்தின் பெருமையை மேலும் கொஞ்சம் விளக்கினார். பவித்திரமான இந்த விரதத்தை முதலில் பரமேஸ்வரன் முருகனுக்கு சொன்னார். அதன் மகிமையால் தான் கந்தன் தாருகாசுரனை அழித்தான். அப்பா பர்வதராஜன் சொன்ன அனைத்தையும் கேட்ட பார்வதி அதி அற்புதமான சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து சங்கரனை கரம் பிடித்தாள். நேமிசவனத்து முனிவர்களிடம் சொன்ன சூதமா முனிவர், முனிவர்களே, விநாயகர் அருளால் பார்வதி பரமசிவனை மணந்து கொண்ட இந்த சம்பவத்தை கேட்கும் சொல்லும் படிக்கும் யாவரும் அன்பு, அறிவு, அழகு, அடக்கம் எல்லாமும் நிறைந்தவரை இல்வாழ்க்கை துணையாக அடைவர். சகல சௌபாகியங்களும் அவர் வாழ்வில் சேரும் என்ற புராண கதையின் பலனையும் சொன்னார். பின்னர் விநாயகரை தேவர்கள் வழிபட்ட சில சம்பவங்களை சொல்ல ஆரம்பித்தார். நேமிசவனத்து முனிவர்களே, விக்னங்களை போக்கியருளும் விநாயகரை விண்ணவர் பலரும் பல்வேறு சமயங்களில் வழிபட்டு வரம் பெற்றிருக்கிறார்கள். அவற்றுள் சில சம்பவங்களை சொல்கிறேன், கேளுங்கள் என கூறத் தொடங்கினார் சூதமா முனிவர். தாருகாசுரன் தேவர்களை வாட்டிய சமயம் அது. அவனை அழிக்க மகாதேவனின் மகனால் மட்டுமே முடியும் என்பது தெரிந்த தேவர்கள் கைலை நோக்கி ஓடினார்கள். ஆனால் அங்கோ ஈசன் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். அவரது தவத்தை கலைத்து அவரது விசாலமான விழி நோக்கி விசாலாட்சி மீது விழ செய்ய என்ன வழி என யோசித்த தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி முடிவு செய்து மன்மதனை அனுப்பினார்கள். வம்பு வழி என்று தெரிந்தாலும் வேறு வழி இல்லாமல் அம்பு வழியோடு போனான் மன்மதன். அம்பினை அரண் மீது எரிந்தான். பதியின் கதி இப்படியானதே என்று பதறிப்போனாள் ரதி. பசுபதியை வணங்கி தன் கணவனை உயிர்ப்பித்து தர வேண்டினாள். மனமிறங்கிய மகேஷன் மன்மதனை உயிருடன் எழச் செய்தார். ஆனால் அவன் ரதியின் கண்களுக்கு மட்டுமே தெரிவான் என சொன்னார். அருட்பெரும் ஜோதியே, நான் அருவமாகவே இருந்திட வேண்டியதுதானே, உருவம் பெற வேறு வழி ஏதும் இல்லையா என வேண்டினான் காமன். காமனே, கலங்காதே, கண நேரமும் தவறாது கணநாதனை கருத்தில் வைத்து துதித்து வா, விரைவில் உன் விருப்பம் ஈடேறும் என்றார் ஈசன். மகேசன் சொன்னபடி மகா கணபதியை மனதில் இருத்தி துதித்தான் மன்மதன். மனமிறங்கிய கணேசன் அவனுக்கு காட்சி தந்தார். மன்மதா, உன் மனக்கவலை விரைவில் தீரும். மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதரிக்கும் சமயத்தில் நீ அவர் மகனாக பிரத்யும்னன் என்ற பெயரோடு பிறந்து ரதிதேவி கரம் பிடிப்பாய் என்று ஆசியளித்தார். அப்படியே அனைத்தும் நடந்தன. சொல்லி முடித்த சூதமாமுனிவர் ஆதிசேஷனின் ஆணவம் நீங்கிய சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சமயம் கைலநாதனை தரிசிக்க வந்தார்கள் வானவர்கள். அப்படி வந்தவர்கள் சிரம் தாழ்த்தி சிவனை பணிந்த போதெல்லாம் சின்னதாக ஒரு சிரிப்பொலி சிவனுக்கு கேட்டது. காரணம் யார் என பார்த்த பரமனுக்கு தமது ஜடாமகுடத்தின் மீது இருந்த நாகராஜனே அதற்கு காரணம் என்பது புரிந்தது. அரணை பணிந்தவர்கள் அவரோடு தன்னையும் பணிவதாக எண்ணி ஆதிசேஷன் அகந்தையோடு சிரிக்கும் ஒலிதான் அது என்பதை உணர்ந்த உமா மகேஷன் சினம் கொண்டார். தமது ஜடாமகுடத்தின் மேலிருந்த அரவரசனை வேகமாக எடுத்து தரை மீது வீசி எறிந்தார். அந்த வேகம் தாங்காமல் ஆதிசேஷன் தலை 1000 பிளவுகளாக சிதறியது. நடுநடுங்கி போனான் நாகராஜன். நமச்சிவாய மந்திரத்தை நானடுங்க சொன்னான். சினம் தணிந்த சிவன், ஆதிசேஷனே, உன் ஆணவத்தால் வந்த பாவம் நீங்க ஆணைமுகனை துதி, அவர் அருளால் நீ நலம் பெறுவாய் என்றார். விநாயகரை வேண்டி விரதமிருந்து வழிபட்டான் அரவராஜன். அகம் மகிழ்ந்து அவன் முன்னே காட்சி தந்தார் கஜமுகன். பாம்பரசனே, கர்வத்தால் உனக்கு ஏற்பட்ட பாவம் நீங்கியது. 1000 பிளவுகளாக பிரித்த உன் தலையில் 1000 பிளவுகளும் இனி 1000 தலைகளாக விளங்கும். அன்போடு என்னை வழிபட்ட உன்னை ஆபரணமாகவும் நான் அணியப் போகிறேன் என்று நாகராஜனுக்கு ஆசி அளித்த விநாயகர் விஸ்வரூபம் எடுத்தார். அப்படியே ஆதிசேஷன் எடுத்து தமது உதர பந்தனமான வயிற்றை சுட்டி அணியும் அணிகலனாக அணிந்து கொண்டார். ஆதிசேஷன் மற்றொரு அம்சத்தை முன்போல் ஈசனின் திருமுடி மேல் இருக்கச் செய்து மறைந்தார். சொன்னார் சூதமா முனிவரிடம்.
மாமுனிவரே, தேவர்களில் இன்னும் யாரெல்லாம் விநாயகரை வழிபட்டிருக்கிறார்கள் கேட்டார் ஒரு முனிவர். அகலிகை தீண்டிய சாபம் நீங்குவதற்காக விநாயகரை வழிபட்டு பலன் பெற்றாள் அமரேந்திரன். சதுர்த்தி தினம் ஒன்றில் வேழமுகனை கேலி செய்த சந்திரன் அதனால் சபிக்கப்பட்டு சங்கடத்துக்கு ஆளானான். மனம் வருந்திய சந்திரன் வேழமுகனை வேண்டி துதித்தான். மனம் திருந்திய மதியை மன்னித்தார் விநாயகன். சந்திரனே, உன் பிழையை மன்னித்ததற்கு அடையாளமாக உன் பிறை வடிவனை என் சிரத்தின் மீது இருத்திக் கொள்கிறேன் என்று சொன்ன பிள்ளையார் பிறையை முடி மீது அணிந்து பாலச்சந்திர விநாயகராக காட்சியளித்தார். சுருக்கமாக சொன்னால், மூலப்பொருளான கணபதியை வணங்காதவர்கள் யாருமே இல்லை என்று அவர் சொல்லி முடித்தார். சற்று நேரத்திற்கு பின், சுதமாமுனிவரே, அரும்பெரும் தெய்வமாக அனைவரும் வணங்கக்கூடியவராக உள்ள ஆனைமுகனுக்கு அற்பமாக கருதப்படும் அருகம்புல் பிரியமானதாக ஆனது எப்படி என்று கேட்டார் நைமிசவன ரிஷி ஒருவர். கவுண்டியன் என்னும் மகாமுனிவர் தம் மனைவி ஆசிரியருடன் இல்லறத்தோடு இணைந்த தூய தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஆதி மூலவரான விநாயகர் மேல் அதீத பக்தி மிக்க கவுண்டின்யர் தினமும் அருகம்புல்லால் அவருக்கு அர்ச்சனை செய்து வந்தார். ஒரு நாள் ஆசிரியை தன் கணவர் கவுண்டின்யரிடம் சந்தேகம் ஒன்றை கேட்டாள். சுவாமி, ஆண்டவனுக்கு அர்ச்சிக்க அநேக விதமான மலர்கள் இருக்க சாதாரண அருகம்புல்லினால் அவரை அர்ச்சிக்கிறீர்களே, ஏன்? அமைதி தவழ ஆசிரியை நோக்கிய கவுண்டியர் புன்னகை ஒன்றை புரிந்தார். பிறகு சொல்லத் தொடங்கினார். ஆசிரியையே, உன் அறியாமையால் அருகை சாதாரணமானது என்று சொல்லிவிட்டாய். ஆனால் அது எவ்வளவு உயர்வானது என்பதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேள். ஒரு சமயம் தேவலோகத்தில் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை ஆகியோரின் நடனம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்போது திலோத்தமையின் அழகில் மயங்கிய யமதர்மன் அங்கிருந்து எழுந்து தன் மனைவியை நாடி அந்தப்புறம் நோக்கி சென்றான். யமதர்மன் அப்படி சென்றபோது அவன் உடலில் இருந்து வெளிப்பட்ட காமாக்னி ஒரு அசுரனாக மாறியது. அக்னியை விடவும் அது பயங்கரமான வெப்பம் வெளிப்பட்டது. அந்த அசுரன் உடலில் இருந்து வெளிப்பட்ட அனலாசுரன் என்று அழைக்கப்பட்டான் அவன். அனலாசுரன் சென்ற இடமெல்லாம் பற்றி எரிந்தது. தந்தையான யமதர்மனை தவிர தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் என மூவுலகில் உள்ளோரையும் தன் அடாத செயல்களால் வாட்டி வதைத்தான் அனலாசுரன். அக்னி தேவனே கூட அவனை நெருங்க முடியாமல் அஞ்சி ஓடினான். பல காலம் பயந்து திரிந்தவர்கள் பரம்பொருளை துதித்து காப்பாற்ற வேண்டினார்கள். அப்போது ஒரு அந்தணர் வடிவில் அவர்களிடையே தோன்றினார் ஆனைமுகன். அஞ்ச வேண்டாம் என்று அபயமளித்தார். அதே வடிவோடு அனலாசுரனை தேடி போனவர் அவனை கண்டதும் தன் சுய உறவை எடுத்தார். விநாயகரை எதிர்க்க வந்தான் அனலாசுரன். அவனை துதிக்கையால் தூக்கி தம் வாயில் போட்டு விழுங்கினார் விநாயகர். அழிந்தான் அனலாசுரன் என்று அனைவரும் ஆனந்தித்த வேளையில் ஆபத்து ஒன்று ஆரம்பமானது. பிள்ளையாரின் பேழை வயிற்றுக்குள் அனலாசுரன் சென்ற சில கணங்களில் எங்கும் ஒரு உஷ்ணம் பரவியது. அதை தாங்க முடியாமல் அக்னி தேவனே அலறினான். வெப்பம், சூடு, வெம்மை வினாடிக்கு வினாடி கூடிக்கொண்டே போக தவிக்கத் தொடங்கினார்கள். தேவர்கள் மண்டை பிளந்து துடித்தார்கள். மண்ணுலகத்தினர், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புழுக்கள் எல்லாம் அப்படியே கருகி விழுந்தன. என்ன காரணம், என்ன காரணம் என்று புரியாமல் எல்லோரும் தவிக்க பிரம்மா சொன்னார், விநாயகரின் வயிற்றுக்குள் அனலாசுரனால் ஏற்படும் வெப்பம் பரவிக்கொண்டிருக்கிறது. அகில உலகமும் அவரது வயிற்றினுள் அடக்கம் என்பதால் அந்த உஷ்ணம் உலகம் மூன்றையும் வாட்டுகிறது. ஆனைமுகனின் மேனி குளிர்ந்ததால் இந்த வெப்பம் நீங்கும், குளிர்ந்தால்தான் இந்த வெப்பம் நீங்கும் என்றார்கள். நான்முகன் சொன்னதை கேட்டதும் கணபதியின் மேனி உஷ்ணத்தை குறைக்க ஆளாளுக்கு ஒரு வழியை தேடினார்கள். குடம் குடமாக பாலை ஊற்றினார் ஒருவர். அக்னியோ எங்கே கிட்டே போனால் தானே எரிந்து விடுமோ என பயந்து பதுங்கி நின்றார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக முயற்சித்தும் அனலாசுரன் ஏற்படுத்திய வெம்மை பிள்ளையாரை விட்டு நீங்கவில்லை. அந்த சமயத்தில் மூவுலகிலும் உள்ள முனிவர்கள் அனைவரும் வந்து நின்றார்கள். விநாயகரை வணங்கிவிட்டு ஒவ்வொருவரும் 21 அருகம் புற்களால் அவரை அர்ச்சித்தார்கள். முதல் அருகு பட்டதுமே குளிரத் தொடங்கிய கணபதியின் உடல் வெப்பம் முனிவர்கள் யாவரும் அர்ச்சித்து முடித்தபோது முழுமையாக அகன்றது. அப்போது கணேசர், உங்கள் அனைவரது உபச்சாரங்களை விட உயர்வானது அருகம்புல்லால் எனக்கு செய்யும் உபாசனை. எத்தனை பெரிய அளவில் பலவீத பூக்கள், பத்திரங்களால் எனக்கு அர்ச்சனை செய்தாலும் அருகும் வன்னியுமே எனக்கு மிகவும் பிடித்தமானவை என்று சொல்லி மறைந்தார். அப்போது முதல் பிள்ளையார் வழிபாட்டில் அருகுக்கு முக்கிய இடம் வந்தது. அது மட்டுமல்ல, ஒரு சமயம் கவுண்டிய முனிவரின் மனைவியான ஆசிரியை அருகின் பெருமை பற்றி கேட்டபோது விநாயகரை வணங்கிவிட்டு
அருகு ஒன்றை தந்தனுப்பினார் முனிவர். அதற்கு ஈடாக செல்வம் பெற்று வர சொன்னார். இந்திரனால் கூட அதற்கு ஈடாக பொன் தர இயலவில்லை. அவனே அந்த முனி பத்னிக்கு அடிமையாக வந்தான். அவ்வளவு உயர்வானது அருகம்புல். சொல்லி முடித்தார் சூதமா முனிவர். சூத மகரிஷியே, அருகும் வன்னியும் எனக்கு பிடித்தமானவை என்று பிள்ளையார் சொன்னதாக சொன்னீர்களே, அந்த வன்னியின் பெருமை என்ன என்று கேட்டார் ஒரு முனிவர். அருகை போலவே வன்னியும் மந்தாரையும் விநாயகருக்கு உகந்தவை. அதன் உயர்வை விளக்கும் விதமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் என்று சூதமா முனிவர் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தார். விதர்ப்ப நாட்டில் ஆதேயம் என்றொரு நகரம் இருந்தது. அங்கே வீமன் என்னும் கொடியவன் ஒருவன் இருந்தான். கொலையும் கொள்ளையுமே அவனுக்கு தொழில். ஒரு சமயம் அங்குள்ள கோயில் திருவிழாவில் கலந்து கொள்ள வந்த சிலரை தடுத்து கொலை செய்து கொள்ளையடித்தான் வீமன். அப்போது வேறொரு திருடன் வீமனிடமிருந்த செல்வத்துக்காக அவனை துரத்தினான். தப்பிக்க ஓடிய வீமன் அங்கே இருந்த வன்னி மரம் ஒன்றின் மீது ஏறினான். அப்போது மரம் அசைந்து இலைகள் உதிர்ந்தன. அவை கீழே இருந்த விநாயகர் சிலை மீது விழுந்தன. வீமனை துரத்திய திருடனும் மரத்தின் மீது ஏறினான். அப்போதும் இலைகள் விநாயகர் மீது விழுந்தன. மரத்தின் மீது ஏறிய இருவரும் அங்கேயே சண்டையிட்டதில் தவறி விழுந்து இறந்தனர். மறுகணம் வானுலகிலிருந்து புஷ்பக விமானம் வந்து அவர்களை அழைத்துச் சென்றது. அறிந்தும் அறியாமலும் எப்படி செய்தாலும் கணபதியை வன்னியால் வழிபடுவது நன்மைகள் பல தரும் சொன்ன சூதமா முனிவர் வன்னியின் பெருமைக்கு உதாரணமாக இன்னொரு சம்பவம் உண்டு என்று கூறி தொடர்ந்தார். ஒரு சமயம் நான்முகன் வேள்வி ஒன்றை தொடங்கினார். அப்போது தன் மனைவியரில் ஒருத்தியான காயத்ரியை மட்டும் உடனிருத்திக் கொண்டு சரஸ்வதியை ஒதுக்கினார். அதனால் கோபம் கொண்ட சரஸ்வதி யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்கள் அனைவரையும் பிரளய நீராகும்படி சபித்தாள். எல்லோரும் நீராக மாறியதும் யாகம் நடந்த இடமே அழிந்து போனது. நான்முகன் நடுங்கி போனார். தேவர்கள் மீண்டும் சுய உருவு பெறவோ யாகம் தொடர்ந்து நடக்கவும் என்ன வழி என்று யோசித்தனர். மனதுக்குள் மகேஷனை பூசித்தார்கள். உள்ளம் மகிழ்ந்த உமா மகேஷன் உடனே காட்சி தந்தார். பிரம்மனே, யாகத்தை தொடங்கிய நீ முதலில் யாரை வழிபட வேண்டுமோ அவரை வணங்காமல் ஆரம்பித்து விட்டாய். எனவே அவரை நீ வழிபடு என்று சொன்னார். யோசித்தார் பிரம்மா. யாரை வழிபட வேண்டும்? அவருக்கு புரிந்தது பிள்ளையாரை வணங்க வேண்டும். கொஞ்சமும் தாமதிக்காமல் துதிக்கையனை துதிக்க தொடங்கினார். ஆனால் காலம் கடந்து கொண்டே போனதே தவிர கணபதியின் கருணை கிடைக்கவே இல்லை. அப்போது ஒரு அசரீரி எழுந்தது. பிரம்மதேவனே, வன்னி இலையை அர்ச்சித்து கணேசரை வணங்கு, விரைவில் விநாயகர் அருள் கிட்டும். அசரீரி சொன்னபடியே வன்னி பத்திரத்தால் பிள்ளையாரை அர்ச்சித்து வணங்கினார் அயன். விரைவில் வன்னி மரத்தின் அடியில் மூஷிக வாகனராக காட்சி தந்து அருளினான் ஆனைமுகன். தேவர்கள் சுய உரு அடைந்தார்கள். விநாயகர் காட்சி தந்த அதே வடிவில் அவருக்கு ஒரு அழகிய விக்கிரகத்தை செய்து அதனை மந்தார மரம் ஒன்றில் கீழ் பிரதிஷ்டை செய்து ஏரம்ப கணபதி என பெயரிட்டு வணங்கினார்கள். அப்போது முதல் வன்னியும் மந்தாரையும் விநாயகர் வழிபாட்டில் இடம் பிடித்தன. சொல்லி முடித்த சூதமா முனிவர் கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பின் தொடர்ந்தார். தவ முனிவர்களே, விநாயகரை வேண்டி விரதமிருந்து பூஜை செய்து பலன் பெற்றவர்கள் எத்தனையோ கோடி பேர் உண்டு. அவர்களுள் முக்கியமான சிலரை பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். கிருத வீரியன் என்னும் மன்னன் புத்திரபாகியம் இல்லாமல் தவித்தான். என்னென்னவோ யாகங்களும் பூஜைகளும் செய்தான். ஆனாலும் பலனில்லை. ஒரு நாள் அவன் கனவில் அவன் தந்தையார் தோன்றி ஒரு சுவடியை அவனிடம் கொடுத்தார். மகனே, இதில் குறிப்பிட்டுள்ளபடி விரதமிருந்து விநாயகனை வழிபடு. பிள்ளையார் கருணையால் உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் என்றார். திடுக்கிட்டு எழுந்தான் கிருதவீரியன். நிஜமாகவே அவன் கரத்தில் ஒரு சுவடி கட்டு இருந்தது. அதன் வேத பண்டிதர்களிடம் தந்து விளக்கம் கேட்டான். படித்து பார்த்தவர்கள் வியந்தார்கள். அரசே, இது ஆனைமுகனை வேண்டி கடைபிடிக்க வேண்டிய அங்காரக சதுர்த்தி விரதம். இந்த விரதத்தை பற்றி பிரம்மதேவரே சொன்ன விஷயங்கள் தான் சுவடியில் எழுதப்பட்டுள்ளன. இதுவரை நாங்கள் அறியாத விரதம் இது என்பதால் இதனை படித்து அதன்படியே நீங்கள் விரதம் இருக்க உதவுகிறோம் என்றார்கள் வேத பண்டிதர்கள். அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்தான் மன்னர் கிருதவீரியன். விசேஷ தினம் ஒன்றில் விரதத்தை தொடங்கினான். விக்னமில்லாமல் அவன் அனுசரித்த விரதத்தால் மகிழ்ந்த விக்னேஸ்வரன் அருள் புரிந்தார். அதன் பலனாக கிருதவீரியனின் மனைவி சுகந்தை கருவுற்றாள். மகிழ்ந்தனா மன்னன். ஆனால் அந்த சந்தோஷம் கருவான குழந்தை உருவாக பிறந்தபோது ஓடி போயிற்று. காரணம், அரசிக்கு கைகளும் கால்களும் இல்லாமல் பிறந்தது ஒரு ஆண் குழந்தை. கதறினாள் ராணி. கலங்கினான் மன்னன். யார் செய்த விதியோ என்று மதி மயங்கினார்கள் மக்கள். கடைசியில் கணபதியே கதி என்று அவன் காலை பிடித்தார்கள். பிள்ளையார் அருளால் பிறந்த பிள்ளை அவன் அருளாலேயே
குறை நீங்க பெறுவான் என்று நம்பிக்கை தோன்றியது அவர்களுக்கு. மகனுக்கு கார்த்த வீரியன் என்று பெயரிட்டான் கிருதவீரியன். கணேச மந்திரத்தை மகனுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்பா சொல்லி தந்த மந்திரத்தை தப்பாமல் சொல்லி 12 ஆண்டுகள் தவம் இருந்தான் கார்த்தவீரியன். மூல மந்திரத்தை சொல்லி தவம் புரிந்தவன் முன் காட்சி தந்தார் மூஷிக வாகனன். கார்த்தவீரியா, குறையோடு பிறந்தாலும் நிறைவான மனத்தோடு என்னை வணங்கினாய். உனக்கு என் ஆசிகள். இந்த கணமே உனக்கு 1000 கரங்கள் முளைக்கும், அதோடு கால்களும் தோன்றும் என்று வாழ்த்தி மறைந்தார். 1000 கரங்களும் அர்ஜுனனுக்கு நிகரான திறமையும் பெற்று எவராலும் வெல்ல முடியாதவனாக திகழ்ந்த அவனே கார்த்திய வீரியார்ஜுனன் என்று பெயர் பெற்றான். தனக்கு கரங்களும் கால்களும் அருளிய விநாயகருக்கு பிரவாளனம் எனும் வனத்தில் பவளத்தால் சிலை செய்து வைத்து ஆலயம் எழுப்பி பூஜித்தான் கார்த்திய வீரியார்ஜுனன். பின்னர் ஒரு சமயம் அந்த விநாயகரை வழிபட்டே ஆதிசேஷன் அகிலத்தை தாங்கும் சக்தியையும் பெற்றான். இந்த விஷயங்கள் சூரசேன மகாராஜாவுக்கு இந்திரனால் சொல்லப்பட்டவை. சொன்ன சூதமா முனிவரை இடைமறைத்து சூரசேன மன்னனுக்கு இந்திரன் எதற்காக இந்த சம்பவங்களை சொன்னார், அவர்கள் சந்தித்தது எங்கே என்று கேட்டார் ஒரு முனிவர். ஒரு சமயம் புருசுண்டி என்னும் புண்ணிய சீலரை தரிசிக்க பூவுலகம் வந்தான் தேவேந்திரன். அவனை தரிசித்து விட்டு திரும்பிய போது தீயவன் ஒருவனின் தீப்பார்வை பட்டதால் புனிதமான புஷ்பக விமானம் மேலே செல்லாது பூமியில் இறங்கியது. அந்த விமானம் இறங்கிய இடம் ஜகத்ரபுரி என்னும் எழில் நகரம். அந்த நாட்டின் மன்னன் தான் சூரசேனன். தன் விமானம் மீண்டும் பறக்க ஓர் உதவி கேட்டு அரசனிடம் சென்றான் அமரேந்திரன். அப்போதுதான் இந்த சம்பவங்களை அந்த சூரசேனனுக்கு சொன்னான் என்றார் சூதமா முனிவர். சூத மகரிஷியை இந்திரன் தேடி போய் தரிசித்த புருசுண்டி முனிவர் யார்? அரசனிடம் இந்திரன் கேட்ட உதவி என்ன? இவற்றை அன்போடு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் முனிவர்கள். தண்டக வனத்தில் வசித்த கொடிய வேடன் விப்ரதன். கொலை கொள்ளை செய்ய தயங்காதவன். அவன் ஒரு சமயம் முற்கலர் என்ற முனிவரை அவன் கொள்ளையடிக்க சென்றபோது அவர் அவனை நல்வழிப்படுத்தி மூலப்பொருளில் மூல மந்திரத்தை உபதேசித்தார். முற்கலர் சொன்ன மூல மந்திரத்தை முக்காலமும் ஜபித்த விப்ரதன் விநாயகர் அருள் பெற்றான். அவனது உருவம் கூட விநாயகரை போலவே மாறி புருவங்களுக்கு மத்தியில் இருந்து துதிக்கை தோன்றியது. அன்று முதல் விப்ரதன் புருசுண்டி என்று அழைக்கப்பட்டார். பிள்ளையாரின் தரிசனம் பெற்றதால் புனிதனான அவனை பார்க்கவே அமரலோகத்திலிருந்து பூவுலகு வந்தான் இந்திரன். அப்போதுதான் விண்ணுலகம் திரும்புகையில் விதியின் வசத்தால் கொடியவனின் பார்வைப்பட்டு விண்ணவர் கோனின் விமானம் பூமியில் பதிந்தது. சங்கடஹர சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்து விநாயகரை வழிபட்ட யாராவது அந்த விரத பலனை தந்தால் மட்டுமே தன் சங்கடங்கள் தீரும் என்பதை அறிந்தான் அமரேந்திரன். அப்படி ஓர் உதவியையே மன்னன் சூரசேனிடம் கேட்கச் சென்றான். அந்த சமயத்தில்தான் விநாயகரின் பெருமைகளை சூரசேனனுக்கு சொன்னான் இந்திரன். பின்னர் சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்த ஒருவர் தனது விரத பலனை இந்திரனுக்கு தர அதன் பயனால் விண்ணுலகம் திரும்பினான் விண்ணவர் கோன். கொஞ்சம் நிறுத்திவிட்டு தொடர்ந்தார் சூதர். வாமனர் மகாபலியை அடக்கும் வல்லமை பெற்றது. பரசுராமர் தன் சபதத்தை ஈடேற்ற வல்லமை பெற்றது. இவையெல்லாம் கூட கணேசரின் கருணையால்தான். அது மட்டுமல்ல, அகத்தியரின் கமண்டலத்தில் அடைப்பட்டு கிடந்த காவிரியை அகிலம் தழைக்க ஓடும்படி செய்தவரும் ஆனைமுகன்தான் என்றார் சூதமா முனிவர். அந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சமயம் அகத்திய முனிவர் ஈசன் ஆணைப்படி பூவுலகம் சென்றபோது அவரது வேண்டுகோளுக்கு இணங்க ஆகாய நதியான காவிரியை அகத்தியரின் கமண்டலத்தில் அடக்கும்படி செய்தார் ஈசன். காவிரியோடு அகத்தியர் பூவுலகு வந்த சமயம் சூரபன்மனின் கொடுமையால் பூமி வறண்டு கிடந்தது. அப்போது அவனியை காக்க மனம் கொண்டார் ஆனைமுகன். அகத்தியர் இருந்த இடத்திற்கு சென்ற கஜமுகன் ஒரு காகமாக உருமாறினார். கமண்டலத்தை அருகே வைத்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். குருமுனி, இதுதான் சமயம் என்று கமண்டலத்தின் மீது அமர்ந்து அதனை கவிழ்த்து விட்டார் கணபதி. விரிந்து பரவி ஓடத் தொடங்கியது காவிரி. சலசலத்து நதி ஓடிய சத்தம் கேட்டு பதறி விழித்தார் அகத்தியர். கமண்டலத்தை தட்டிவிட்ட காகம் பறந்தது. கோபத்தோடு அதனை நோக்கி கையை வீசினார் அகத்தியர். மறுநிமிடம் காகம் சிறுவனாக மாறி சிரித்தபடி நின்றது. யாரோ மாயம் செய்கிறார்கள் என்று நினைத்த அகத்தியர் சினத்தோடு சிறுவனை நோக்கினார். நறுக்கென்று அவன் தலையில் குட்ட நினைத்து கையை ஓங்கினார்.
ஓங்கின கை தலையில் பதியும் முன் ஓங்கார ரூபனாக மாறி நின்றான் சிறுவன். குறுகுறுத்து போனார் குருமுனி. குட்டுவதற்காக ஓங்கிய கையை தம் தலை மீதே இறக்கி குட்டிக் கொண்டார். வணங்கினார். அறியாமல் செய்த அபச்சாரத்தை மன்னிக்க வேண்டினார். கருணையோடு மன்னித்தார் கணேசன். விரிந்து பறந்து ஓடட்டும் காவிரி என வாழ்த்திய வாரணமுகன், அகத்தியரே, நீ இப்போது என்னை வழிபட்டது போல் தலையில் குட்டிக்கொண்டு எவர் எம்மை வழிபட்டாலும் அவர் வேண்டிய யாவும் பெறுவர் என்று கூறி மறைந்தார். அகத்தியர் மட்டுமல்ல, இலங்காபதியான ராவணன் கூட ஒரு சமயம் இப்படி பிள்ளையாரை குட்ட நினைத்து பிறகு தன்னைத்தானே குட்டிக் கொண்டிருக்கிறார். எப்போது எதற்காக அவசரமாக கேட்டார் என்று ஒரு முனிவர். ஒரு சமயம் கைலவாசனை வேண்டி கடுந்தவம் இருந்தான் ராவணன். அவன் தவத்திற்கு இறங்கிய கங்காதரன் அவன் முன் காட்சி தந்தார். ராவணா, என்ன வேண்டுமோ கேள் என்றார் வேணிநாதன். முக்கண்ணரே, மூவுலகம் அழியும் ஊழிக்காலத்திலும் என் நாடு மட்டும் அழியாமல் இருக்க வேண்டும் என கேட்டான் ராவணன். இலங்காபதியே, இதோ இந்த லிங்க வடிவத்தினை உன் தேசத்தில் இருத்தி விட்டாயானால் உன் நாடு நிரந்தரமாக இருந்துவிடும் என்று சொல்லி ஆத்மலிங்க திருமேனி ஒன்றை அவனிடம் தந்தார் இடபவாகனன். மகிழ்வோடு பெற்றுக்கொண்டு புறப்பட்டான் இலங்கை வேந்தன். அழிவு அவனுக்கில்லை என்றால் மூவுலகுக்கும் அது ஆபத்தாக அல்லவா ஆகிவிடும். அதனால் நடுங்கினார்கள் தேவர்கள், பயந்து ஒடுங்கினார்கள். அஞ்சிய தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆனைமுகன் முன் சென்று நின்று காக்கும்படி கெஞ்சினார்கள். அபயம் தந்தேன் என்றார் ஐங்கரன். வருணனை அழைத்து ராவணன் வயிற்றில் நீர் நிரப்பும்படி செய்ய சொன்னார். அப்படியே செய்தான் வருணன். அதனால் ராவணனுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. புனிதமான சிவலிங்கத்தை கையில் வைத்துக் கொண்டு எப்படி சிரம பரிகாரம் செய்து கொள்வது? இலங்கேசன் சிந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அந்தன சிறுவன் வடிவில் அவன் முன் சென்று நின்றார் விக்னேஸ்வரன். சிறுவனை கண்டதும் மனதிற்குள் ஒரு வழி தோன்றி, சிறுவனே, இந்த சிவலிங்கத்தை சிறிது நேரம் உன் கரங்களில் வைத்திரு, நான் சிரம பரிகாரம் செய்துவிட்டு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றான் ராவணன். சரி என்று சொன்ன சிறுவன் நிபந்தனை ஒன்றையும் விதித்தான். ஐயா, நான் மிகவும் சிறு பிள்ளை. என்னால் இந்த சிவலிங்கத்தை நீண்ட நேரம் வைத்திருக்க முடியாது. எனவே எனக்கு கைவலிக்கும் போது நான் உங்களை 3 முறை கூப்பிடுவேன். அதற்குள் வரவில்லை என்றால் கீழே வைத்து விடுவேன். சிறுவன் சொன்னதை ஒப்புக்கொண்டு ஆத்மலிங்கத்தை அவனிடம் தந்துவிட்டு அவசரமாக ஓடினான் ராவணன். அதற்காகத்தானே காத்திருந்தார் பிள்ளையார். வந்திருந்த பிள்ளையாரும் அதற்காகத்தான். சற்றென்று ராவணனை 3 முறை கூப்பிட்டு விட்டு ஆத்மலிங்கத்தை அதே இடத்தில் வைத்து விட்டார். பதறிப்போய் ஓடி வந்தான் ராவணன். தன் முழு வலிமையையும் உபயோகித்து லிங்கத்தை தரையிலிருந்து எடுக்க முயன்றான். எடுக்க வரவே இல்லை. ராவணனின் ஏமாற்றம் கோபமாக மாற சினத்தோடு சிறுவனை நெருங்கினான். அவன் தலையில் குட்டுவதற்காக வேகமாக கையை ஓங்கினான். அது தலையில் விழும் முன் வேழமுகனாக மாறி நின்றான் சிறுவன். பதறிப்போனான் ராவணன். ஓங்கிய கையை அப்படியே தன் சிரத்தில் பதித்து குட்டிக் கொண்டான். மன்னிக்கும்படி வேண்டினான். கருணையோடு மன்னித்த கரிமுகன் வரம் பலவும் தந்து மறைந்தார். ஆத்மலிங்கம் ராவணன் வசம் சென்று விடாமல் காத்த ஆனைமுகனை போற்றினார்கள் அமரர்கள். பின்னர் நேமிசவனத்து முனிவர்களே, கணநாதனின் அவதார வடிவங்கள் பற்றிய விவரங்கள் விநாயக புராணத்தின் லீலா காண்டத்தில் விளக்கமாக உள்ளன. அவற்றை உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தொடர்ந்தார் சோதமா முனிவர். லீலா காண்டம். முனிவர்களே, முன்னொரு சமயம் முக்கண்ணன் தன் குமரனுக்கு விநாயகரின் அவதார திருவிளையாடல்களை கூறினார். அவற்றை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளையாரின் பேழை வயிற்றுக்குள் பிரபஞ்சம் இருப்பதை பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் கண்டதாக முன்பு சொன்னேன் அல்லவா? அப்போது அவர்களுக்கு காட்சியளித்த அவதாரமே வக்ரதுண்டர் வடிவம். வக்ரம் என்றால் துன்பம், தடை என்றெல்லாம் பொருளுண்டு. அவற்றை நீக்குபவர், அதாவது துண்டிப்பவர் என்பதாலேயே இந்த கணபதிக்கு வக்ரதுண்டர் என்ற பெயர் வந்தது. முடிவுக்கு பின் மும்மூர்த்திகளும் உலகை படைக்க முற்பட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட தடைகளை நீக்கியவர் இந்த வக்ரதுண்டர். மும்மூர்த்திகளையும் விழுங்கி தன் வயிற்றுக்குள் அடங்கி இருந்த பேருலகினை காணச் செய்த பேழை வைரோன் பின்னர் பிரம்மனை தமது துதிக்கை மூலமும் விஷ்ணுவை சிவனையும் தம் 2 காதுகள் வழியாகவும் வெளியேற்றினார். அதுவே விநாயகரின் முதல் திருவிளையாடல். ஒரு சமயம் பூவிலகினை சுற்றி பார்க்க ஆவலோடு வந்தான் அமரேந்திரன். அப்போது மண்ணுலகினருக்கு உரிய பசியும் தாகமும் அவனையும் பற்றி கொண்டது. களைப்போடு வந்த அவனுக்கு கபில மாமுனிவர்
கனிவோடு கனி வகைகளை தந்து உபசரித்தார். ஆனால் மகிழ்ந்த இந்திரன் தன்னிடம் இருந்த சிந்தாமணி அதிசயமணியை கபில முனிவருக்கு தந்தான். கேட்டவற்றையெல்லாம் தரக்கூடிய சிந்தாமணியின் மூலம் எல்லோருக்கும் உதவி வந்தார் கபில முனிவர். கணன் என்னும் அரசன் வேட்டைக்கு வந்தபோது வழியில் இருந்த கபில முனிவரின் ஆசிரமத்தை கண்டான். உள்ளே சென்று முனிவரை பணிந்தான். கணனை அன்போடு வரவேற்ற முனிவர் சிந்தாமணியின் உதவியால் அவனுக்கும் அவனது படை வீரர்களுக்கும் உணவளித்து உபசரித்தார். சந்தோஷப்படுவதற்கு பதிலாக சஞ்சலப்பட்டான் மன்னன் கணன். அரசனாகிய தன்னிடம் இருக்க வேண்டிய இந்த அதிசயமணி ஆண்டியான இவரிடமல்லவா இருக்கிறது என நினைத்தவன் பொறாமையாக மறைத்துக் கொண்டான். முனிவரே, தங்களிடம் இருக்கும் சிந்தாமணியை எனக்கு தந்து அருள வேண்டும் என பணிவோடு கேட்டான். மன்னா, இது இந்திரனால் எனக்கு அளிக்கப்பட்ட பரிசு பொருள். எனவே இதனை நான் பிறருக்கு தர இயலாது சொன்னார் முனிவர். அவ்வளவுதான். பணிவு பறந்து போக மணியை எப்படியாவது பெற்றுவிட துணிந்த கணன் வலுவில் அதை பறித்து கொண்டு போனான். கண்ணன் சிந்தாமணியை பறித்து கொண்டு போன கணம் முதல் ஒளி இழந்து போனது கபில முனிவரின் ஆசிரமம். ஒவ்வொரு கணமும் கபில முனிவரின் வருத்தத்தின் கணம் கூடிக்கொண்டே போனது. அப்போது ஒரு அசரீரி எழுந்தது. கபிலரே, கணனிடமிருந்து சிந்தாமணியை திரும்பி பெற்றுத்தர வல்லவர் கணபதி மட்டுமே. அவரை பூஜித்தால் உமது அல்லல் நீங்கும். அசரீரி வாக்கை கேட்டு கணபதி பூஜையை தொடங்கினார். கபில முனிவர் ஹோமங்களும் யாகங்களும் செய்து பூஜித்தார். கபில முனிவரின் மீது கருணை கொண்டு காட்சி தந்தார் கணநாதன். மன்னன் கணனை அழித்து சிந்தாமணியை திரும்ப பெற்றுத் தருவதாக வாக்களித்தார். அப்படியே செய்தார். பிள்ளையார் திரும்பி பெற்று தந்த சிந்தாமணியை அவரிடமே தந்தார் கபில முனிவர். கணநாதரே, உயர்வான இம்மணி இனி உம்மிடமே இருக்க வேண்டும். இதனை எப்போதும் நீ தரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என வேண்டினார். அப்படியே அதனை ஏற்று தன் மார்பில் அணிந்து கொண்டார் விநாயகர். அன்று முதல் சிந்தாமணி விநாயகர் சென்ற திருநாமமும் அவருக்கு ஏற்பட்டது. ஒரு சமயம் பிரம்மதேவர் கொட்டாவி விட்ட போது அதிலிருந்து ஒரு அரக்கன் தோன்றினான். சிந்தூர வண்ணத்தில் அவன் இருந்ததால் சிந்தூரன் என்று அழைக்கப்பட்டான். அதனை கண்டு பயந்த பிரம்மா அவன் கேட்காமலே சில வரங்களை தந்தார். அதன் பலனாக அவன் மூவுலகையும் மிரட்டத் தொடங்கினான். கலங்கிய யாவரும் கணேசனை பணிந்தனர். காட்சி தந்த கணபதி, உங்கள் கவலை தீர்க்க உமாதேவியார் திருவயிற்றில் விரைவில் நான் அவதரிப்பேன் என்று கூறி மறைந்தார். கருணாமூர்த்தி சொன்னது போலவே கருவுற்றாள் உமாதேவி. அதனை அறிந்த சிந்துராசுரன் காட்டின் வடிவில் அம்பிகையின் அகப்பையில் நுழைந்து அங்கிருந்த கருவின் தலையினை திருகி எடுத்து போனான். உரிய காலத்தில் உமாதேவிக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் தலையின்றி பிறந்த தனையனை பார்த்து பரிதவித்தாள் பார்வதி. பதறினார்கள் எல்லோரும். முன்பொரு சமயம் கஜமுகன் எனும் அசுரன் கேட்ட வரத்தின்படி அவனது தலையை தன் குழந்தைக்கு பொருத்தினார் ஈசன். அதனால் அவனது பிள்ளைக்கு ஆனைமுகன் என்ற பெயர் ஏற்பட்டது. கர்வத்தோடு திரிந்த சிந்தூரனை அழித்திடும்படி கணநாதனிடம் வேண்டினார்கள் தேவர்கள். உடனே புறப்பட்ட ஓங்கார ரூபன் சிந்தூரனிடம் போருக்கு சென்றார். நீண்ட போருக்கு பின் விஸ்வரூபம் எடுத்த விநாயகர் சிந்தூரனை தம் துதிக்கையால் தூக்கி எடுத்து நசுக்கி அவனது உதிரத்தை தம் உடலில் பூசிக்கொண்டார். அதனால் அவரது உடல் செந்நிறமானது. சிந்தூரன் அழிந்தான் என்று மகிழ்ந்தார்கள் அனைவரும். அதோடு சிந்தூர வண்ணராய் விளங்கிய விநாயகரை சிந்தூர விநாயகர் என்று அழைத்து போற்றினார்கள் சொன்னார் சூதமா முனிவர். விநாயகரின் மற்றொரு திருவிளையாடல்களையும் கூற ஆரம்பித்தார். இமயமலையின் அடிவாரத்தில் ஆசிரமம் அமைத்து தவம் புரிந்து வந்தார் சௌபரி முனிவர். அவரது மனைவி மனோரமை கற்பொழுக்கம் தவறாத பதிவிரதை. ஒரு சமயம் அந்த ஆசிரமத்தின் வழியாக ஆகாயத்தில் பயணித்த கிரௌஞ்சன் என்னும் கந்தர்வன் மனோரமையை அழகில் மனதை பறிகொடுத்தான். உடனே தரையிறங்கி தகாத செயல் புரிய முற்பட்டான். அப்போது அங்கு வந்த சௌபரி முனிவர் தன் தர்ம பத்தினி தர்ம சங்கடத்தில் இருப்பதை கண்டார். கோபம் கொண்டார். ஆத்திரத்தோடு கந்தர்வனை பார்த்து, துஷ்டனே, வளையில் மறைந்து வாழும் மூஷிகமாக எலி மூஷிகம் என்றார். நீ மாறக் கடவாய் என்று சாபமிட்டார். மறுநிமிடம் எலியாக மாறி கீச் கீச் என கத்த ஆரம்பித்தான் கிரௌஞ்சன். அப்படி கத்தியபடியே முனிவரை சுற்றி வந்தான். அது கெஞ்சுவது போல் இருக்க மனமிறங்கிய முனிவர், கிரௌஞ்சனே, விநாயக பெருமான் விரைவில் பராசவ முனிவர் ஆசிரமத்தில் அவதரிக்கப் போகிறார். அப்போது நீ அவருக்கு வாகனமாவாய் என்று வரம் தந்தார். காலம் கடந்தது. பூவுலகில் அபிநந்தனன் என்ற மன்னன் தன்னை வணங்காமல் ஒரு யாகம் நடத்துவதை அறிந்து அதனை அழிக்க காலரூபி என்னும் பயங்கர பூதத்தை அனுப்பினான் தேவேந்திரன். அந்த காலரூபி
அபிநந்தனின் யாகத்தை அழித்த பின்னரும் ஆவேசத்தோடு பல கொடுமைகளை செய்து வந்தது. காலரூபியின் காலம் முடிவடைய வேண்டிய சமயத்தில் வரேண்யன் என்ற அரசனின் மகனாக பிறந்தார் மதோர்கடன். அவரது யானை முகம் வடிவம் கண்டு பயந்த அரசன் அவனை காட்டில் விட்டான். கானகத்தில் விடப்பட்ட கணேசனை கண்டெடுத்து வளர்த்தார் பராசவ முனிவர். வக்ரதுண்டர் அங்கே வளர்ந்து வருவது அறிந்து அங்கு வந்து அவரை வணங்கினார்கள் தேவர்கள். காலரூபியின் காலத்தை முடிக்கும்படி வேண்டினார்கள். சரி என்று புறப்பட்டான் கஜமுகன். அப்போது பராசவரின் ஆசிரமத்தினுள் வளை அமைத்து வளைய வந்து அனைத்தையும் குதறிக்கொண்டிருந்த மூஷிகத்தை கண்டார் கணபதி. அது கிரௌஞ்சன் என்பதை உணர்ந்தார். தன் பாசத்தால் கட்டி இழுத்தார். மூஷிகத்தை தன் வாகனமாக்கிக் கொண்டு புறப்பட்டு போய் காலரூபியின் ஆயுளை முடித்தார். அன்று முதல் மூஷிகமே ஆனைமுகனின் முக்கிய வாகனமானது. ஒரு சமயம் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை சங்கராசுரன் கமலாசுரன் என்னும் இரு அரக்கர்கள் தூக்கிக் கொண்டு போனார்கள். வேதங்களை காக்க வேறு யாரை வேண்டுவார் பிரம்மா? விநாயகரைத்தான் வேண்டினார். அசுரர்களை வென்று வேதங்களை மீட்டு வருவதற்காக புறப்பட்ட விநாயகர் யாகம் ஒன்றை செய்து அதிலிருந்து வெளிப்பட்ட மயிலை தமது வாகனமாக்கிக் கொண்டு மயூரேசர் என்ற திருநாமத்தோடு சென்றார். அவரோடு துணையாக அவரது துணைவி புத்தி தேவியும் சென்றாள். முதலில் கமலாசுரனும் போரிட்டார் கணபதி. அப்போது அவருக்கு உதவ தனது கோபத்தின் அம்சமாக ஒரு மகனை படைத்தாள் புத்தி தேவி. எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் தரக்கூடியவன் என்ற வகையில் லாபன் என்று அவனுக்கு பெயரிட்டாள். அசுரனை எதிர்த்து பிள்ளையாரும் அவரது பிள்ளையும் போரிட்டார்கள். முடிவில் கமலாசுரனும் சங்காராசுரனும் சம்ஹாரம் செய்யப்பட்டார்கள். அசுரர்கள் மடிந்தார்கள் என்று மகிழ்ந்தார்கள் எல்லோரும். கமலாசுரன் சம்ஹாரிக்கப்பட்ட போது அவன் உடல் 3 துண்டுகளாக விழுந்த இடத்தில் மயூரேச விநாயகருக்கு ஒரு ஆலயம் அமைத்து வழிபட்டார்கள். அந்த இடம் திரிசித்த கஷேத்திரம் என்று அழைக்கப்படலாயிற்று. அங்கு காட்சி தரும் கணபதி மயூரேசர் என்ற திருநாமம் பெற்றார். அமரர்களிடம் அசுரர்கள் தோற்றுப்போய் கொண்டிருந்த காலம் அது. இப்படியே போனால் தங்கள் இனமே அழிந்துவிடுமோ என்று அஞ்சினார்கள் அசுரர்கள். தக்க வழி சொல்லும்படி தங்கள் குல குருவான சுக்ராச்சாரியரிடம் வேண்டினார்கள். கொஞ்ச நேரம் யோசித்த அசுரகுரு யோசனை ஒன்றை சொன்னார். அசுரர்களே, முனிவரான மாகத முனிவரின் வாரிசாக அசுர குலத்தில் எவரேனும் பிறக்க வாய்ப்பு உண்டானால் அப்படி பிறக்கும் குழந்தை மூலம் அசுர குலம் செழிக்கும். அதற்கு அடையாளமாக அக்குழந்தை யானை தலையுடன் பிறப்பான். குரு சொன்னதை கேட்டதும் அசுரர்கள் தங்களுக்குள் கலந்தாலோசித்தனர். தங்கள் இனத்திலேயே அழகான விபுதை என்பவளை மாகத முனிவருக்கு பணிவிடை புரியும்படி அனுப்பி வைத்தனர். மாதவம் புரிந்து கொண்டிருந்த மாகத முனிவருக்கு அல்லும் பகலும் பணிவிடைகள் செய்தாள் விபுதை. ஆனாலும் மாகதர் அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் போகவே யோசித்த விபுதை அவரை கணவராக அடைய வேண்டும் என வேண்டி தவம் புரிந்தாள். நீண்ட காலத்துக்கு பின் கண்விழித்த மாகத முனிவர் 2 யானைகள் காதல் புரிவதை கண்டார். அவரது மனமும் சற்று தடுமாற அந்த சமயத்தினை பயன்படுத்திக் கொண்டு விபுதை அவர் மனைவி ஆனாள். அதன் மூலமாக மாகத முனிவரின் வாரிசாக மத யானை தலையுடன் ஒரு மகன் பிறந்தான் விபுதைக்கு. யானை முகத்துடன் பிறந்த அவன் கஜமுகாசுரன் என்ற பெயர் பெற்று உலகையும் வென்று அசுரர்களிடம் அரசனாக திகழ்ந்தான். முன்பு அசுரர்களை பயமுறுத்திய அமரர்கள் இப்போது கஜமுகாசுரனை கண்டு அஞ்சி ஓடினார்கள். அரவணைத்து காக்கும்படி அரனை வேண்டினார்கள். உரிய காலத்தில் உமாசுதனாக தோன்றும் மகன் உன் குறை தீர்ப்பான் என ஆசியளித்தார் உமைபாகன். ஒரு நாள் உத்தியானவனத்தில் உள்ள மண்டபம் ஒன்றில் வரையப்பட்டிருந்த ஓவியங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஈசனும் ஈஸ்வரியும். அப்போது களிறு பிடி என 2 யானைகளின் உருவம் தீட்டப்பட்ட ஓவியத்தினை அவர்கள் உற்று பார்க்க அதிலிருந்து ஒரு உருவம் புதிதாக பிறந்தது. ஓம் எனும் பிரணவத்தின் வடிவாக யானை தலையுடன் தோன்றிய அக்குழந்தையை தங்கள் மகனாக பாவித்து மகிழ்ந்தனர் மகேசனும் மகேஸ்வரியும். அதே சமயம் அலறியபடி ஓடி வந்தார்கள் அமரர்கள். மகாதேவா, கஜமுகாசுரனின் கொடுமை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகின்றது. இனிமேல் தேவர்கள் யாவரும் தினமும் தன் அரசவைக்கு வந்து தலையில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டு தன்னை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று புதிதாக உத்தரவு போட்டிருக்கிறான் அசுரன். நடுங்கியபடி சொன்னார்கள். அனைத்தையும் கேட்ட அர்த்தநாரி தன் மகனை புன்னகை தவிழ பார்த்தார். அதன் பொருள் உணர்ந்த
கஜானனன் உடனே புறப்பட்டார். கஜமுகாசுரனின் வீரர்களுக்கும் கணேசனுக்கும் இடையே போர் ஆரம்பமானது. அசுர வீரர்களை தூசி போல் தூக்கி வீசினான் தும்பிக்கையான். முடிவில் கஜமுகாசுரன் தானே நேரில் வந்து போர் புரிய தொடங்கினான். நீண்ட காலம் நடந்தது போர். தேவர்களோ மனிதர்களோ ஆயுதங்களோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என ஈசனிடம் வரம் பெற்றிருந்த கஜமுகாசுரனை எப்படி அழிப்பது? கன நேரம் யோசித்த கணநாதன் ஒரு முடிவுக்கு வந்தார். சட்டென தன் கொம்பு ஒன்றை ஒடித்து எறிந்தார். அது கஜமுகனின் கதையை முடித்துவிட்டு மீண்டும் கணபதியிடமே வந்து சேர்ந்தது. பூமாரி பொழிந்தார்கள் தேவர்கள். அப்போது திடீரென மாபெரும் பெருச்சாளியாக உயிர் பெற்று எழுந்தான் கஜமுகாசுரன். அப்பெருச்சாளியை அடக்கி தமது வாகனமாக்கிக் கொண்டார் கணேசன். கஜமுகாசுரனை அழித்த கஜமுகனை பணிந்தார்கள் அனைவரும். இப்படி தன்னை நம்பியோரை காத்து அவர்கள் துயர் தீர்க்க தும்பிக்கையான் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அதி அற்புதமான இந்த கணேச புராணத்தை எழுதியவர், படித்தவர், கேட்டவர், சொன்னவர் யாவரும் சகலவித மங்களங்களையும் பெற்று மகோன்னதமான வாழ்வு வாழ்வார்கள். திருமணப்பேறு, புத்திரபாகியம், முயற்சிகளில் வெற்றி, கல்வி, ஞானம் என யார் என்ன வேண்டி இப்புராணத்தை படித்தாலும் அவர் அதனை நிச்சயம் பெறுவர். சதுர்த்தி தினத்தில் கணேசனின் இந்த சரிதத்தை படிப்பவர்கள் சங்கடம் யாவும் நீங்கி சந்தோஷம் பெறுவார்கள். சூதமா முனிவர் கணேச புராணத்தை சொல்லி முடித்தார். நன்றி கூறி அவரை பணிந்து வணங்கினார்கள் நைமிச ஆரண்ய முனிவர்கள். விநாயகர் புராணம்